ஹாய் வணக்கம் நேர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ரசம் தாங்க. ஸோ ரசம் எனக்கு தான் வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவோம். எல்லாருமே வீட்டில் ரசம் வைப்போம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். இன்கேஸ் இன்னொன்று சொல்லட்டுமா, கடையில் ரசப்பொடி வாங்கி போட்டு ரசம் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என்ன தான் மசாலா போட்டாலும் அந்த கடையில் வாங்குகிற ரசம் வந்து நல்லா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதுக்கெல்லாம் என்ன மெயின் ரீசன் அப்படின்னா ஃபார்முலேஷன். இன்னொன்று இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வறுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட டெம்பரேச்சர் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி ஒரு ரசப்பொடி சிம்பிளான விஷயம் ரசப்பொடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1008 விஷயம் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளோட ரசப்பொடியும் ஒரு ஹை ரேஞ்சில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய மாதிரியும் கடையில் நம்ம வாங்கி ரசம் வைக்கிற மாதிரியும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இதை ப்ரொஃபஷ்னலாக ஒரு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இது கூட நம்ம எல்லா கிளாஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம்.